ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் பேசினதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, அப்படியே அமைதியாகவே மாமா அத்தை பொண்ணு அப்படியே உட்காந்துருந்துச்சு. எனக்கு அப்போயே தெரிஞ்சு ஒரு விருப்பம் இல்லை போல இருக்குது இதுக்கு அப்படின்னோடனே, நான் அப்புறம் கேட்டேன், டைரெக்டாகவே கேட்டேன். நம்ம வீட்டில் பேசுகிறதுலாம் சரிதான், ஆனால் உனக்கும் எனக்கும் விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன அப்படின்னு சொன்னோன்னே, உடனே அது என்னை கேட்டுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருக்காதான் அப்படின்னோடனே, எனக்கெல்லாம் விருப்பம் இருக்குது, எனக்கெல்லாம் உன்னை பிடிக்கும். ஆனால் நான் படிக்காத அந்த அளவுக்கு. நான் பிஸ்னஸ் பண்ணலாம், காசு சம்பாதிக்கலாம். இருந்தாலும் படிக்கலைங்கிறது ஒரு குறை தானே எனக்கு. ஆனால் நீ அப்படி கிடையாது. இவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குற, நல்லா சம்பாதிக்கிற, அழகாகவும் இருக்கிற. அப்படி இருக்கிறப்போ ஃபேமிலி சொன்ன காரணத்துக்காக மட்டும் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, நாளைக்கு உன் உன்னோட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், வேறு யாராச்சும் என்னை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை நான் படிக்கலைங்கிறத காரணம் காட்டி நாளைக்கு உனக்கு ஒரு அவமானம் வரக்கூடாது. அதை தான் நான் யோசிக்கிறேன். உனக்கு எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கல்யாணங்கிறது சரியான விஷயமா இருக்கும். ஏன்னா இது ஒரு நாளில் முடிய போகிற விஷயம் கிடையாது. லைஃப் லாங் நம்ம ஒன்றா சேர்ந்து வாழணுங்கிறப்போ நம்ம எதெல்லாம் நம்ம முக்கியமாக நினைக்கணுமோ அதை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னோடனே, சரி ஓகே, என்னோடய விருப்பத்தை நான் ஒரு வாரத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே நீ யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் கவலையாகவும் இருந்துச்சு. நம்ம என்ன தான் இந்த விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாலும், ஒரு சில விஷயங்களை நம்ம பேசினாலுமே அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்க போகுதுங்கிறது, அதுவும் நம்ம கல்யாண விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற உள்ளார ஒரு தயக்கங்கிறது, அது எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில் அந்த இதை கடந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அப்போ நான் என்னோடய கடைக்கு போனோன்னா வேலையும் சரியாகவே இது பண்ணலை. எப்போதும் சுறுசுறுப்பாக ஏதாச்சும் ஒன்று லேபர்ஸ்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ அந்த கடையில் வேலை பார்க்குற ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக வேலை பார்க்குற முத்துன்னு ஒரு பையன் என்னை பற்றி பார்த்தோன்னே நான் என்ன இதில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிற பையன். அவன் என்னோட ஃபேமிலி இது மாதிரி அப்படிங்கிற மாதிரி தம்பி மாதிரி தான். அவன் கேட்டான், என்னென்ன இன்றைக்கி என்ன ஒரு மாதிரி முகத்தில் ஒரு குழப்பம் தெரியுது, என்ன எதையுமே யோசிக்காமல் இது பண்ணுவீங்க, இன்றைக்கி என்ன ரொம்ப ஒரு மாதிரி குழப்பத்திலேயே அதையும் இதையும் மாற்றி மாற்றி ஆர்டர் கொடுக்குறது ஒன்றா இருக்குது, நீங்கள் சொல்கிறது ஒன்றா இருக்குது, பணம் கூட கூட கொடுத்துருக்கீங்க, அப்படிலாம் பண்ண மாட்டீங்களே நீங்கள், என்ன விஷயம்னா அப்படின்னோடனே, இல்லைப்பா எனக்கு உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்னடா, இது மாதிரி எங்கள் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வீட்டில் பேசுகிறாங்க அப்படின்னு தெரியும். அந்த விஷயந்தான் ரொம்ப நாளாகவே தெரியுமே. எனக்கே தெரிஞ்சு 2 வருஷமாக உங்கள் வீட்டில் சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு படிப்பு முடியட்டும்னாங்க, அப்புறம் ஒர்க் பண்ணுறாங்கன்னாங்க. ஏன் அந்த பொண்ணு தான் நான் பார்த்துருக்கேன். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கெலாம், அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரப்போ கூட தான் நல்லா அழகாக தானே இருப்பாங்க, உங்களுக்கு ஏற்ற ஒரு பொண்ணு தானே அப்படின்னோடனே, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இது கிடையாதுடா. ஆனால் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கணும்லடா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்னங்கிறது தெரியலல்லடா அப்படின்னோடனே, சரி சரி விடு விடு பார்த்துக்கலாம், எதுவும் ஒன்றும் நம்ம சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நம்ம பார்ப்போம் என்ன ஏதுன்ட்டு, நம்ம சில விஷயங்களை யோசித்து பார்த்தோன்னா சரியான ஒரு இது இருக்கும் அப்படின்னோடனே, சரி சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ அவள்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு கவலையாகவே இருக்குடா, நம்மளுக்கு மனசுக்குள்ளே பல குழப்பங்கள் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த குழப்பம் எப்போ தான் தீரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி மனசே கவலையாக தான் இருக்குது எனக்கு. என்ன பண்ண போகிறோமோ என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவள் என்ன முடிவு சொல்ல போகிறா, நீங்கள் விடுங்கன்னு அதெல்லாம் நினச்சி கவலைப்படுறீங்க. அந்த பொண்ணு இல்லாட்டினா அந்த பொண்ணு உங்களை வேண்டான்னு சொன்னால் வேறு பொண்ணு நல்ல பொண்ணாக கிடைக்குண்ணே. இப்போ அப்படியே படித்தவங்களுக்கு மட்டும்தான் மேரேஜ் ஆகணும்னா உலகத்தில் யாருக்குமே ஆகாதில்ல. நீங்கள் திறமையான ஆள், ரொம்ப ஒரு மாதிரி மனசு நல்ல மனசு, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்டு, வீட்டையும் ஃபேமிலியும் நல்லாவே வச்சுருக்கீங்க. எல்லாரையுமே ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்குறது, ஒரு கஸ்டமருக்கு எப்படி நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க ஒரு நல்ல மனுஷனை வேணான்னு சொன்னிச்சுன்னா அந்த பொண்ணு தானே அன்லக்கி. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னோடனே, அந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னீங்கன்னா விட்டுட்டு நீங்கள் வேலையை பாருங்கண்ணே, நான் அம்மாலாம் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பொண்ணாக பார்க்குறோம், இன்னும் ஒரு 6 மாதத்துலேயே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவோண்ணே, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டுனா நீங்கள் அதை மட்டும் என்கிட்ட சொல்லிடுங்க, நான் அம்மாக்கிட்ட சொல்லி என்ன பேசணுமோ நான் பேசிக்கிறேன், நீங்கள் விடுங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா நீ வேறு ஃபேமிலியிலாம் இந்த அளவுக்கு பேசுகிறிய, அதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா
அவ்வளோதாண்ணா. அப்புறம் என்னென்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் ஃபேமிலி சொல்கிறாங்கன்னு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த பொண்ணு உங்களோட சந்தோஷமாக இருக்குமாண்ணே? அதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அதை யோசிச்சு பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, அது உண்மை தாண்டா, இல்லைங்கள இருந்தாலும் வந்து நம்மளுக்கு எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னோடனே, அதுக்கு என்னென்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிக்குது இல்லைங்களண்ணா, அதுக்கிட்ட அந்த பொண்ணோட விருப்பமும் முக்கியம் இல்லைண்ணே அப்படின்னு சொன்னோன்னே, அது முக்கியம் தான்டா, நான் இல்லைங்களா இருந்தாலும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்டா போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அண்ணனோட வந்து இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம என்ன பேசினாலுமே வந்து அவர் ஏற்றுக்கிற ஒரு மனநிலையும் இல்லை. ஏற்றுக்கிறனாலும் பரவாயில்ல, அதை வந்து அம்மாக்கிட்டேயும் சரி அக்காக்கிட்டேயும் சரி, தம்பி வந்து என்னை வந்து இந்த மாதிரி பேசுகிறான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றியே அவங்க வந்து குறை சொல்கிறது மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளை பற்றி குறை சொல்கிற அளவுக்கு நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறோம். ஏன்னா வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவரோட பணத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆட்களாக தான் இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு ஹெல்ப்புன்னு வரப்போ செய்கிற அளவுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்காமல் வந்து ஃப்ரெண்டுங்க சொல்கிறதையே கேட்டுட்டு பிஸ்னஸில் மற்றவங்கள்ட்ட காசு வாங்குறது இப்படியே தான் அவர் இருந்துகிட்டு இருந்தார். இதில் வேற வந்து எங்களோட பூர்வீக இடமா இருந்ததையும் அதையும் விற்று வந்து பிஸ்னஸில் போடுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு அதையும் தான் இது பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் எங்கள் அண்ணி வந்து எதுவுமே கேட்க முடியல. எனக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நம்ம பேசணுன்னா தேவையில்லாத வந்து குழந்தைங்களோட லைஃப் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டு அதை வந்து பேசாமே அப்படியே இருந்தாங்க. இருந்தாலும் வந்து எனக்கு வந்து நம்ம என்ன தான் வந்து ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் வந்து கேட்காம இருக்க முடியாது. நம்ம வந்து ஒரு விஷயம் செய்ய போகிறோன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கணும் அப்படின்னா, அவர் பண்ணுற கிட்டத்தட்ட 4 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி இங்கே கொடுக்குறது, இதை தூக்கி அங்கே கொடுக்குறது, இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. இத்தனைக்கும் அம்மாவோட நகை, அதுக்கப்புறம் வந்து எங்கள் பூர்வீக இடம் இதெல்லாம் விற்று நிறைய இது பண்ணிட்டாரு. ஆனால் வந்து அப்பா இருக்கிறப்பே வந்து எங்களுக்கு 2 பேருக்கும் வந்து ஆளுக்கு ஒரு வீடு வந்து மட்டும் வந்து ஒரே மாதிரி வீடு 2 பேருக்கும் எல்லாமே வந்து கட்டி இது பண்ணிட்டாரு. ஏன் அப்படின்னா 4 பிள்ளைங்க வந்து பிரச்சனை பண்ணி நிற்கக்கூடாதுன்னு அக்காவையும் நல்ல இடத்துல தான் கட்டி கொடுத்தாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரே மாதிரி 2 வீடு. அதில் அண்ணன் வந்து இருந்தார். நான் வந்து எனக்கான வீடு வந்து கட்டியிருக்க வீட்டில் வந்து வாடகைக்கு விட்டுருந்தோம். அந்த வாடகையை வாங்கி நான் கொஞ்சம் வந்து சீட்டு போடுறது, ஏன்னா நான் வேலைக்கு போகிறது 20,000 தான் எனக்கு சம்பளம். மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் வேலை பார்த்தேன். 12th தான் முடிச்சிருந்தேன். அந்த வாடகை வர காசை வந்து கிட்டத்தட்ட மாதம் 10,000 வரும். அந்த காசை வந்து நான் சீட்டு போடுறது அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நான் வந்து சரி அதை மிச்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, அப்போ வந்து அவங்க 2 லட்ச ரூபாய்க்கு போடுறது, 4 லட்சம் போடுறது, என் சேலரியும் கொஞ்சம் மிச்சம் பண்ணுறது இப்படி தான். ஏன்னா செலவுக்கு வீட்டு செலவுக்குன்னு நான் வந்து மாதம் ஒரு 7,000 8,000 கொடுத்துருவேன். ஏன்னா மளிகை செலவு நம்மளோட செலவுக்காக ஒரு 7,000 8,000 கொடுத்துட்டு மீதியெல்லாம் வந்து ஒரு 20,000 கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா அந்த மாதிரி சீட்டு நான் போட்டுருவேன். அந்த வாடகை காசு வர்றது இதை வச்சு தான் வந்து ஒரு 3-4 வருஷமாகவே வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறத்துலேருந்தே வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன ஒரு ஆசைனா, இந்த வீட்டுக்கு மேலே வந்து இன்னும் ஒரு 2 வீடு கட்டினோன்னா வாடகை வரும் அப்படிங்கிறதுனால நம்ம பிற்காலத்தில் வந்து வேலைக்கே போகலன்னா கூட இல்லை ஒரு நம்மளுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்து வாடகை வாங்கி கூட நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால் கிட்டத்தட்ட நான் வந்து என்னோட இந்த மாதிரி சீட்டு எடுத்த பணம் இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு 12 லட்ச ரூபா கிட்ட ஒரு 3-4 வருஷத்தில் வந்து எல்லாமே சேர்த்து வச்சுருந்தேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து இன்ஜினியராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை போய் பார்த்தேன். ஏன்னா அவர் நல்லா வந்து ஓரளவுக்கு கம்மியான விலையில் நல்லபடியாக பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். அண்ணன்ட்ட கூட நீ கேட்டு பாருடா எவ்வளோ வரும் 2 வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அவர் உடனே சரின்ட்டு நானும் அவரை போயிட்டு ஆஃபீஸில் பார்த்தேன். போய் பார்த்ததுக்கப்புறம் வாங்க இந்த மாதிரி தம்பி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். பேசினதுக்கப்புறம் எந்த மாதிரி எப்படி ரூம் வச்சு என்ன மாதிரி வீடு உங்களுக்கு இதாகும் அப்படின்னோடனே, இல்லை நான் மாடியில் தான் வீடு கட்டணும், கீழே வீடு இருக்குது, அந்த வீடு கட்டி 8 வருஷம் ஆகுது, மேலே வந்து ஒரு 2 வீடு கட்டுற மாதிரி, மேலே 2 வீடு ஒரு ரூம் வச்சு கட்டினா போதும் நமக்கு, ஏன்னா கீழே வந்து இருக்கிறது ஓரளவு பெரிய வீடுங்கிறதுனால மேலே வந்து ஒரு 2 வீடு நான் வாடகைக்கு விடுறதுக்கு தான் வந்து கட்டணும்னு ஆசைப்பட்றேண்ணே அப்படின்னோடனே, ஆனால் வந்து எல்லாமே அட்டாச்சு பாத்ரூமு ஹால்லாம் கொஞ்சம் நல்லா இதை மாதிரி வச்சு 2 வீடு கட்டிக்கலாம் அப்படின்னோடனே, அப்புறம் அவர் சொல்லி பிளான் சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா ஆகும்ப்பா அப்படி, ஏன்னா கீழ் வீடு நம்ம பேஸ் மட்டும் போடாதனால 15 லட்ச ரூபா ஆகும். 2 வீடையும் நான் பக்காவாக முடிச்சு கொடுத்துருவேன். முதல் இனிஷியல் அமௌண்ட்டு நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்துடணும், நான் வேலை ஆரம்பிச்சுட்டு
முக்கால்வாசி முடிஞ்சிட்டு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மீதி 5 லட்ச ரூபா வந்து நீங்கள் கொடுத்தா போதும். இதில் நான் அதிகமாகலாம் எதுவும் கேட்க மாட்டேன். எல்லா வேலைகளும் சேர்த்தே தான் இந்த 15 லட்ச ரூபா ஆகும். உனக்கு 4லேருந்து 5 மாதத்துக்குள்ளே வந்து வேலை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு பரவாயில்லன்னு தோணுச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்மள்ட்ட ஒரு 12 லட்ச ரூபா இருக்குது, கையில் பணம் இருக்குது. இன்னும் ஒரு 2, 3 லட்ச ரூபா வந்து நம்ம சீட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம சீட்டு போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சீட்டு போட்டு இது பண்ணேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து அவரும் எனக்கு சொன்னார், நான் வந்து இப்போக்கி 15 லட்ச ரூபா கேட்குறேன்ப்பா, அதை விட குறைச்சலான அமௌண்ட் ஆனாலும் உங்களுக்கு வந்து நான் அதை விட கம்மியாகவே நான் பார்த்து வாங்கிக்கிறேன். ஏன்னா தம்பியோட ஃப்ரெண்டுங்கிறதுனால உங்களுக்கு நான் அது மாதிரி ஃபேவர் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி சொன்னார்.